ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குளத்தூரில் நடந்த கபடி டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனலையும் நம்ம ஜெயிச்சாச்சு. யாரோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம்க்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கும் தான் ஃபைனல் வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சாச்சு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஃபைனலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சு நமக்கு ஒரு பூஸ்டாகவே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிகேலையும் நம்ம தமிழ் தலைவாஸ் வின் பண்ண கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் இந்த ஜெயிச்சது. இதில் வந்து நம்ம ஸ்டார் ரைடர் யார் விளாண்டாங்கன்னா நம்ம நரேந்தர் விளாண்டார். பவன், அர்ஜுன் தேஸ்வால் இவங்களாம் யாரும் வரலை. ஏன்னா இன்ஜுரி வந்துடும். அதனால் நம்ம நரேந்தர் ஆடினார், நம்ம விஷால் சகல் ஆடினார், நம்ம அப்புறம் நம்ம கவர் ஆசிஸ் அவர் ஆடினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஹித், நம்ம புனேர்பாட்டில் நடந்தார் முன்னாடி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் நம்ம எடுத்தோம். அவர் வந்து அவர் சூப்பராகவே ஆனார் கார்னரு, ரொம்பவே நல்லா பண்ணார் கார்னர். நம்ம டீம் வந்து டிஃபென்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க. ரைடர்லேருந்து பார்த்திங்கன்னா நரேந்தரோட இவர் நல்லா பண்ணார், விஷால் சகல் ரொம்பவே நல்லா ரைட் பண்ணார் அவரும். நம்ம டீம் கப் அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தமிழ் தலைவாசனை வெற்றி பெற்றது. சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கும் நிறைய சப்போர்ட் இருந்தது நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கும். ஏன்னா நம்ம தமிழ் பிளேயர்ஸ் தான் எதிர்த்து விளாண்டாங்க நம்ம எஸ்ஆர்எம். அண்ட் அவங்களுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் இருந்தது. நம்ம தமிழ் தலைவாஸ்க்கும் சப்போர்ட் இருந்தது நிறையாவே. ஏன்னா நம்ம தமிழ் டீம் தமிழ் தலைவாஸ் நிறைய பேர் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸே சொன்னாங்க, ஏன்டா தமிழ் தலைவாஸ் ஏன்டா பேர் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாகவே வடக்கன் பிளேயர்ஸாக தான் இருக்காங்கன்ட்டு. அது மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில். அவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கபடி டோர்னமெண்ட்டில் யார் வேணால் ப்ளே பண்ணலாம், எந்த பிளேயர்ஸ்னால் ஆடலாம். இந்த பிளேயர்ஸ்லாம் இன்னும் தமிழ் தலைவாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட் பிளேயர்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ட்டு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை. அதில் யார் வேணால் ப்ளே பண்ணலாம். ஏன் இப்படி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க. நாங்கள் பிடிச்சவங்க நாங்கள் தமிழ் தலைவாஸை சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் இப்படி நம்ம தமிழ் தலைவாஸ் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆடணும்னு இல்லை, யார் வேணால் ஆடலாம். நம்ம தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் விளாண்டா இன்னும் நிறைய தமிழ் யங் டேலண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம டீம் எடுக்கலை, இது என்னன்ட்டு தெரியல. ஆனால் யார் வேணால் ப்ளே பண்ணலாம் நம்ம தமிழ் தலைவாஸில். நம்ம தமிழ் பிளேயர்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் இல்லை. ஏன்னா மற்ற டீம்ஸ் வந்து பாருங்கள், அதாவது இப்போ மற்ற டீம்ஸும் பாருங்கள், இப்போ பிகேயில் மற்ற 12 டீம் இருக்குது. அதுலேருந்து அவங்க ஸ்டேட் பிளேயர்ஸ் மட்டும் ஆடுறாங்க. யாரை வேணால் ஆடலாம், எந்த பிளேயர்ஸ் வேணால் ஆடலாம். இந்த ஸ்டேட் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆடணுன்ட்டு இந்த ஸ்டேட் மேட்ச்சில் லீக் மேட்ச் ப்ரோ கபடி. அதனால் அதில் எந்த பிளேயர்ஸ்னால் அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எந்த பிளேயர்ஸ்னால் ஆட வைக்கலாம். இதை தான் சொல்ல நினச்சேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீமை நீங்கள் யார் வேணால் சப்போர்ட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அதை யாராலையும் கேட்க முடியாது, தடுக்கவும் முடியாது. எஸ், நம்ம தமிழ் தலைவாஸ் ஏன் அதை பற்றியும் பேசிட்டு நம்ம இதுக்கு வருவோம். தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற்றாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வர ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கேம்ப் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை பற்றியும் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஓகே, நீங்கள் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நரேந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆனார். அதோட விஷால் ரொம்ப நல்லா ஆனார். நரேந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோவா இல்லை, இன்ஜுரி ஆகக்கூடாது, அதனால என்னன்னு தெரியலை. நரேந்திரால் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ண முடியலை நம்ம பிகேஎல் மாதிரி. ஓகே, பிகேஎல் எப்படியாவது ஃபார்முக்கு வந்துடும் நம்பலாம் நம்ம நரேந்தர் கண்ட்ரோலாக. விஷாலும் ரொம்ப சூப்பராக ஆடினார். விஷாலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம யாராவது நம்ம மெயின் ரைடர்ஸ் யாரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா விஷாலை கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக ஆனார் விஷால் சகலும். நம்ம கோச்சஸ் வந்து 2 பேருமே வந்திருந்தாங்க. நம்ம சஞ்சய் பல்லியன் சாரும் சரி, சுரேஷ் சாரும் சரி, 2 பேருமே வந்திருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சதுலன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த குளத்தூர் கபடி டோர்னமெண்ட்டில் நம்ம வின் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறையா டோர்னமெண்ட்ஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும். அண்ட் மெயினாக வரக்கூடிய பிகேஎல்ல நம்ம தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணுன்ட்டு தான் நம்ம தமிழ் ஃபேன்ஸ் எல்லாத்தோட விருப்பமும் நடக்குதான்ட்டு பிகேஎல் பார்ப்போம். ஆகஸ்ட் 29 ஆரம்பிக்குதுன்னு ஒரு மாதம் தான் பிகேஎல் ஆரம்பிச்சிடும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி,
அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு வீடியோ போய் சேரும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதான் அண்ட் இன்னும் நிறையா கபடி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸோடு வரேன். நம்ம தமிழ் தொலாஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் தமிழ் தொலாஸ்க்கானது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.